வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வெயில் காலங்களில் ரோஜா செடி நன்றாக வளர்ந்து அதிக பூக்கள் பூப்பதற்கு என்ன இயற்கை உரங்கள் கொடுக்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் வாஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போ வர வெயில் காலத்தில் சம்மரில் ரோஜா செடியிலோடைய துளிர்கள் கருகுது, சரியாக பூ பூக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த டிப்ஸை நான் போடுறேன். அதாவது சம்மர் டிப்ஸ், ரோஜா செடியில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரோஜா செடி அப்படின்னு எடுத்துக்கினாலே அதுக்கு ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, ஆனால் வெயில் இருக்கணும், வெயில் ரொம்ப இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலை வெயில், ஈவினிங் வெயில் படுற மாதிரி வச்சுக்கிங்க, மதிய வெயில் படாத அளவுக்கு வச்சுக்கிங்க. அப்புறம் ஷேட் நெட் போட்டுக்குங்க. முடிஞ்சால் கொஞ்சம் நிழலில் வைக்க பாருங்கள். இது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் வர்றது தான். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வர வெயிலை தாக்கு பிடிக்காமல் இந்த மாதிரி இலைகள் எல்லாமே ஓரத்தில் கருக ஆரம்பிக்கும். அப்படியே அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வெப்பத்துடைய தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இப்போ வர சம்மரை எப்படி ரோஜா செடியை காப்பாற்றலாம், துளிர்கள் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு சிம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக ஒரு செடிக்கு எடுத்துக்கிட்டாலே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 சத்துமே தேவைப்படும். பேரூட்ட சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த 3 சத்தில் ஒரு சத்தும் ஒரு வேலையை செய்யுதுங்க. இப்போ அதுலேருந்து தான் நம்ம இப்போ என்னென்ன சத்து என்ன வேலை செய்யுது அப்படின்றத பற்றி சிம்பிளாக ஒரு பாஸ்பரஸ்ன்னு எடுத்துனாலே அது மணிச்சத்து, அது பூக்களை பூக்க வைக்கும், நிறைய காய்கள் காய்க்க வைக்கும், அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இதில் நைட்ரஜன், பொட்டாசியம், இந்த 2 சத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சம்மரில். ஏன்னா பொதுவாக இயற்கையாகவே அதுக்கு அந்த 2 சத்துமே வறட்சியை தாங்கி வெயிலை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நைட்ரஜன் சத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணுதுனாக்கா, வேர், தண்டு, இலை இது எல்லாத்தையுமே நல்லா வளர வச்சு நோய் தாக்குதலேருந்து குறைச்சி வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி இந்த நைட்ரஜன் சத்துக்கு இருக்குங்க. அடுத்தது பொட்டாசியம். பொட்டாசியம் சத்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது தாங்க முக்கியமானது. அதாவது செடிக்கு ஈஸியாக உறிஞ்சக்கூடிய ஒரு வழியாக அது அமையுது. தரமான பொருட்கள், அதாவது காய் அல்லது பூக்களை தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. ஒளிச்சேர்க்கைக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அந்த பொட்டாசியம் சத்து. அடுத்தது அதிக வெப்பத்தை தாங்குது. இதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும். இந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணுதுனாக்கா, வெப்பத்தை தாங்கி வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய சக்தியை இந்த பொட்டாசியம் சத்து கொடுக்குதுங்க. இப்போ இந்த நைட்ரஜனையும் பொட்டாசியம் சத்தையும் தான் நம்ம இந்த ரோஜா செடிக்கு இந்த சம்மரில் கொடுக்க போகிறோம். சரி, அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ரோஜாவுக்கு நீங்கள் எல்லாருமே கொடுத்துருப்பீங்க. நைட்ரஜன் சத்து காற்றுலேயே இருக்குதுங்க. அது தானாகவே கிரகிச்சு வேரில் எடுத்துக்கும். ஆனால் இப்போ நம்ம கூடுதலாக நைட்ரஜன் சத்து கொடுக்கும். சரி, நைட்ரஜன் சத்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உயிர் உரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அசோஸ்பரில்லம்னு சொல்லிட்டு அதை கொடுக்கலாம். அதோட சிம்பிளாக 0 பட்ஜெட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் நம்ம சாதம் வடித்த கஞ்சி, அரிசி கழுவுன தண்ணி, இந்த காய்கறி கழுவுன தண்ணி, புளிச்ச மாவு, இதில் எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாக மழை காலத்தில் தானாகவே மழையில் இருக்கும். அதனால் செடிகள் நல்லா வரும். இந்த டைமில் நம்ம நைட்ரஜன் சத்து அதிகமாக கொடுக்கணும். அந்த தண்ணியில் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க, அதாவது எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இந்த டைமில் ரோஜா செடிக்கு அது தேவை. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ பொட்டாசியம் சத்து தேவை. அந்த சத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல், அடுத்தது வாழைப்பழத்தூள். சாம்பலை விட வாழைப்பழத்தூள் நீங்கள் எடுத்துக்கங்க. பொதுவாக எல்லாருக்குமே கிடைக்கும். சாம்பல் கூட எடுத்துக்கலாம், தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். நீங்கள் வாழைப்பழத்தூள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, அந்த அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் வாழைப்பழத்தோலை உரித்து இதில் போட்டுருங்க. ஒரு 2 நாள் நல்லா அந்த மாதிரி கலக்கிட்டு வாங்க. 2 நாள் கலக்கிட்டு அந்த தண்ணியை நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, அது கூடவே நல்லா தண்ணி கலந்துங்க. ரொம்ப திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி கலந்துக்கிட்டு அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நைட்ரஜன் சத்தும் அதிகமாக கிடைக்கும், அதேமாதிரி பொட்டாசியம் சத்தும் அதிகமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாதிரி
வெயிலில் வர பிரச்சனைகள் வந்து சரியாகும். அடுத்தது இந்த பூக்கள் வந்து தரமான பூக்களாக கொஞ்சம் பெருசாக பூக்கும். இப்போ சின்னதாக பூக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூக்கள் வந்து இது வந்து பன்னீர் ரோஸு, இது ஒரு வெரைட்டி. இப்போ உங்களுக்கு பூக்கள் வந்து பெருசாகவும் பூக்கும். வெயிலில் வந்து துளிர்கள் இது வருது பார்த்தீங்களா, துளிர்கள் இது வந்து கருகாது. இதெல்லாம் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி துளிர்கள் வந்து உங்களுக்கு கருகாது. இந்த ஓரத்தில் உங்களுக்கு வந்துடுது அப்படின்னாலே உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் உஷாராகிடுங்க. இது வந்து நம்ம சத்துக்கள், அதாவது வேர் வழியாகவே மண்ணுக்கே வந்து ஈஸியாக வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம கொடுக்குறோம். சிம்பிள் தான். நம்ம நிழலில் வைக்கிறோம், ஷேட்நெட் போடுறோம், அது வந்து அடுத்தப்பட்ட விஷயம். ஆனால் நம்ம வேருக்கே வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்குறோம், வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இது 0 பட்ஜெட் தான். இதுக்காக நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. வெயிலில் ரோஜா செடியில் வந்து கருகாமல், நுனி கருகாமல் பூக்கள் வந்து பெருசாக பூக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அரிசி கழுவின தண்ணி, அந்த மாதிரி காய்கறி கழுவின தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி, இதெல்லாம் இது கூட நீங்கள் வாழைப்பழத்தோலை கலந்து ஒரு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிட்டு வாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ரோஜா செடியும் வந்து துளிர்கள் கருகாமல் பூக்களை வந்து நல்லா பெருசாக வந்து பூக்கும். வெயிலுடைய தாக்கத்தையும் வந்து அது சரியாக்கி வெயிலுடைய தாக்கத்துலேயும் நல்லாவே வளரும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.